குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு திருமே இல்லை. குழந்தை சின்னதுலேருந்து நம்ம வளர்த்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் குட்டி சொல்லி கொடுத்து வளர்த்தி கிடச்சி இல்லை நம்ம நாதியாக நிற்கிறோம். பார்த்தீங்களா, ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே பசங்க பொண்ணுங்க அப்பா அம்மாவை வயசானதுக்கப்புறம் பாரன்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுங்களா? அவங்க வளர்த்துனது ஒரு நாளாவது நினச்சிருப்பீங்களா? உங்களுக்கு பாரம்ங்கிறது மட்டும் நினைக்கிறீங்களா? அவங்க வளர்த்துனது ஒரு நாள் நீங்கள் நினைக்கல. இந்த மூச்சு, இந்த உடம்புல இருக்கிற மூச்சு நிற்க வரைக்கும் தானே எல்லாருமே சின்ன வயசாகட்டு பெரிய வயசாகட்டும். ஆனால் இருக்க வரைக்கும் உங்களை பெற்று வளர்த்தனங்கள கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்துக்கிறது தானே உங்களுக்கு ஆசீர்வாதம். அதை விட்டுட்டு இது ஆகாது பிடிக்காதுன்னு சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம், குடும்பத்தில் இல்லைன்னு சொல்லுவேன். ஒன்று வயசானதுக்கப்புறம் அவங்களுக்கு செய்கிறது, நீங்கள் எப்படி குழந்தைகள் அப்போ அவங்களுக்கு வீட்லேயே ஒன்று கொடுத்துனீங்களா, வீட்லேயே ஆகி போனீங்களா, அதே மாதிரி தான் வயசானதுக்கப்புறம் அவங்க பண்ணுவோம். நீங்கள் அது என்ன காரணம்னு தெரியுமா? நீங்கள் சின்னதில் செஞ்சதை அவங்க பெருசாகி செய்கிறாங்க. நீ சின்னதில் செஞ்சதை அவங்க பார்ப்பாங்க, பெருசானதுக்கப்புறம் நீங்கள் தான்ப்பா பார்க்கணும். ஆனால் ஆதியை விட்டுறீங்களே, எத்தனை வயசானவங்க எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு தெரியுமா? ஆனால் இதெல்லாம் கடவுளுக்கு தெரியுதோ இல்லையா? ஆனால் நீங்கள் உங்களோட தாயும் தகப்பனை கனப்படுத்துங்க, கூடவே வச்சுக்குங்க. அவங்க குழந்தை மாதிரி ஆகும்போது அவங்க கூட வச்சு பாருங்கள். அவங்க போனதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையவே திருப்பி போட்டு உங்கள் வாழ்க்கையை அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அவங்கள பார்த்ததுனால உங்கள் வாழ்க்கையை அப்படியே டபுளாக நீங்கள் மேலே போயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வருது. அதை நினச்சிக்குங்க. நல்லா அப்பா அம்மா பாருங்கள். இவ்வளோதான் சொல்லுவேன். கட்.